திங்களும் மாறி பொங்கி திங்கள் என்று சொல்லக்கூடியதோ மாறி என்று சொல்லக்கூடியதோ மழை. திங்களும் மாறி பொங்கி தேசங்கள் செழிக்க வேண்டும். பொங்கமாய் ஆலய பூஜைகள் புகையுடன் நடக்க வேண்டும். மங்களகரமான மகாதேவா என்று சொல்லக்கூடிய ஈசனுடைய நாமத்தை என்னாலும் மறக்க மாட்டான் என்று மேகராஜன் தவறுகள் ஏற்படுமே ஆனால் கட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு சில ஏரியால மழைய சில காலம் பெய்யாம போயிடும். 10 வருஷம் 10 வருஷம் ரொம்ப வறட்சியா இருக்கும். 10 வருஷம் ஓஹோன்னு இருக்கும். அப்படி கடந்த ஒரு 5 ஆண்டு முடிந்து 6-7 ஆக போது இதுவரைக்கும் வறட்சி என்பது இல்லை. இதுவரைக்கும் வறட்சி என்பது இல்லை. இதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்ன சரியான வறட்சி, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. இப்ப 10 வருஷமா எந்த ஒரு 10 வரப்போகுது. அது வரைக்கும் போதும் என்ற எண்ணத்தோடு நாட்டு மக்கள் இந்த வருணதேவனை பற்றியும் உலகத்திலே மும்மூர்த்தி தேவனா விளங்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய உள்ளம் தேவ உலகத்திலே வாழ்ந்தக்கூடிய அவட்டமான பெண்களும் நாட்டு மக்களுக்கு இல்லை என்று சொல்ல வண்ணம் அவரவருக்கு ஏற்றவர்கள் அமுதபடியும் அவரவருக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவை நீர், நெருப்பு, காற்று. எப்படி நீர், நெருப்பு, காற்று இவை 3 அந்த அப்பதான் வாழ்க்கையை பயன்படுத்த முடியும். இதுல நீர், நெருப்பு, காற்று என்பது ஒன்று இல்லாமல் போனா கூட அவன் வாழ்வாதாரம் இல்ல. ஆமா ஆமா, அவனுக்கு வாழ்க்கை ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லை. அப்படி இருக்க மனிதனுக்கு மனிதனாக பிறந்தவனுக்கு ஆண்டவனாக பிறந்தவனுக்கும் எல்லோருக்கும் குறை உண்டு. எல்லோருக்கும் மனிதனா பிறந்தாலும் ஆண்டவனா பிறந்தாலும் குறை உண்டு. அன்று தினம் அவர்களுக்கு ஏற்பட்டதுதான் நமக்கு. ஆமா, எப்படி அவருக்கு ஏற்பட்டாலும் நமக்கு ஏற்பட்டாலும் ஒன்றுதான். அவங்களுக்கு ஏற்பட்டதான் இன்னைக்கு நமக்கு. ஆமா, இந்த சாம்பத்திய மூர்த்திக்கு வாதக்கால் என்று சொல்லக்கூடிய குறை உண்டு. என்ன காலே? வாதக்கால் அவருக்கு. மகாவிஷ்ணுவுக்கு காலம் பூராவும் உடலெல்லாம் கருத்த தேகம். கருப்பாத்து வராம கருப்பான் அவருக்கு ஒரு குறை. அவன் உடலெல்லாம் நல்லா தேகமாகப்பட்ட அவருக்கு குறை. கரிய தோஷம். சிவனுக்கு பாதக்கால். பிரம்மாவுக்கு சிரம் குறை உண்டு. சூரியனுக்கு பல் கிடையாது. சந்திரனுக்கு காலம் பூராவும் கனகம் உண்டு. தேவர் உலகத்தை ஆழ்வரக்கூடிய தேவேந்திரனுக்கு யோனிமயமான உடம்பு உண்டு. அப்படி எல்லோருக்கும் குறை இருக்கிறது. யார் எந்த குறைகள் செய்தாலும் அந்த குறையை நாம் பெருமையாக எடுத்துக்கொண்டு நம் இடத்தில் நிறைய சொல்ல வேண்டும். எப்படி நிறைய சொல்ல வேண்டும்? ஆமாம், நிறைய சொல்லி குடிக்க வேண்டும். கற்றது கையளவு, கற்காத உலகளவு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆமா, அப்படி இந்த மேகராஜன் ஆட்சியிலே எந்த ஒரு குறையும் கிடையாது. இருந்த போதிலும் ஆமா என்னுடைய மகள் என்னை சந்திக்க அவரோடு இருக்கிறான். அப்படியா?